உமா உமா, நான் பண்ண வேலையில அம்மாவும் பொண்ணும் அப்படியே துடிச்சு போயிருப்பாங்க. இனிமே சரண்டர் ஆக வேண்டியதுதான். உமா எங்க போயிட்டா? மயிலே, எங்கிட்டயா மோதிப்பா? எப்படி அம்மாவும் பொண்ணும் கால வந்து விடணுமா? பாருனா, அது இந்த ஜென்மத்துல நடக்காது. ஏய், நீ எங்க வந்த? நிச்சயமா குழந்தை எங்கன்னு கேட்கவோ இல்ல குழந்தைய திருப்பி வாங்கின்னு போவோ வரல. ஏன்னா அது நீ பெத்த குழந்தையாச்சே, சட்டப்படி இங்கதானே இருக்கணும். ஏன்னா பாசத்தோட குழந்தைய தூக்கியாந்தியே, கூடவே இந்த பால் பாட்டிலும் தூக்கியாந்திருக்க கூடாது? குழந்தை பசியில அழும். எங்க என்ன குழந்தை? குழந்தை எங்க இருக்குன்னு எனக்கு தெரியாது. சரி, குழந்தை எங்க இருக்குதுன்னு சொல்லலன்னா விடு. உன் பொண்ணு எங்க இருக்குதுன்னு நானும் சொல்லல. உமா 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 உமா, ஏன் நீ அனாவசியமா தேடுற? உன் பொண்ணு இங்க இல்ல. அப்போ அவளை நீதான் கடத்திட்டு போனியா? பெத்த பிள்ளைய அப்பனே கடத்தின்னு வந்துக்கிறா. தங்கச்சி அக்கா கடத்தின்னு போனதுல என்ன தப்பு? சும்மா குதிக்காத. இந்த பாரு, நீ ஒழுங்கா எங்க அம்மா கழுத்துல இந்த தாலிய கட்டினா பால்கார கிருஷ்ணா உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்டுவாரு. இல்ல இல்லன்னா என்ன செய்வ? கெட்டு போனதா பழி சுமத்தப்பட்ட உன் பொண்ணு அதே மைக்கேலால கெடுக்கப்படுவா. ஐயோ, இது என் பொண்ணு கட்டி இருந்த புடவையாச்சே. ஆமா, நீ ஒழுங்கா என் வழிக்கு வரல, ஒண்ணு ஒண்ணா வரும். இன்னும் 6 மணி நேரம் தான் உனக்கு கேடு. பார்த்தானேனா இந்த குழந்தை பசியால் அழும். இதை வச்சுக்க. மயிலு, அந்த வைத்தியம் என்ன சொன்னான்? என்னன்னாத்த அவ்வளவு சீக்கிரமா அந்த ஆள் நம்ம வழிக்கு வந்துடுவானா? அவன் பொண்ணை கடத்திக்கிட்டு போயிருக்கோம்னு தெரிஞ்சுமா வைத்தியம் திமிரா இருக்கான். அவர் பொண்ணு புடவைய பார்த்ததுக்கு அப்புறம் தான் நைனாவுக்கு ஷாக் அடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. 6 மணி நேரம் டைம் கொடுத்துட்டு வந்துக்கிறேன். அந்த ஆளுக்கு நீ டைம் கொடுத்து எவ்வளவு நேரம் ஆச்சு? 2 ஹவர் தாண்டிடுச்சு. 4 ஹவர் பாக்கிக்குது. 4 மணி நேரமா? இந்த அவன் பொண்ணு ஜாக்கெட், இதுக்கும் அவன் சரண்டர் ஆகலன்னா அவன் பொண்ணு தேர மாட்டான்னு சொல்லு. ஐயோ நைனா, உன் நிலைமை இப்படி ஆகணும். அந்த ரோடு டிரைவர் உன் பொண்ணை லாரியில் ஏற்றி விட்டாயா? ஐயோ, நான் அவ்வளவுதான் தேடி வந்தேன். எப்ப பார்த்தேன்? 4 மணி நேரம் இருக்கும். 4 மணி நேரமா? நைனா, மயிலு என்ன நைனா, பொண்டாட்டிய பார்க்க வரியா இல்ல பொண்ணை தேடி போறியா? ஏய், மரியாதையா என் பொண்ணு இருக்கிற இடத்த சொல்லுடு. பொண்ணை பார்க்கணுமா? இந்த முதல்ல போட்டிருந்த ஜாக்கெட்டை பாரு. இன்னும் 2 ஹவர் தான் டைம் இருக்கு. மயிலு, செல்லக்கண்ணு, செல்லக்கண்ணு. என்னங்க, என் குழந்தை? உன் குழந்தை பத்திரமா தான் இருக்கு. எப்ப வேணாலும் வந்து வாங்கிக்க. இத பாரு, உன் பொண்ணால என் மான மரியாதை எல்லாம் போயிடும் போல் இருக்கு. என்ன சொல்றீங்க? என் பொண்ணை கடத்திட்டு போய் வச்சுட்டு எங்க அம்மா கழுத்துல தாலி ஏறலதான் உன் பொண்ணை மழைக்கல் கற்பழிச்சிருவான்னு கெடு வச்சுட்டா. நீதான் காப்பாத்தணும். உன் காலை பிடிச்சு விட்டாலும் கெஞ்சுறேன். ஏன் இப்படி எல்லாம் சொல்றீங்க? நான் ஆசைப்பட்ட இடத்துல என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகாட்டாலும் பரவாயில்ல, அவன் மானபங்கப்படாம திரும்பி வந்து சேரணும். அதுக்கு நீதான் உதவி செய்யணும். இப்ப நான் என்ன சொன்னாலும் மயிலு கேட்க மாட்டாங்க. இந்த நிலைமையில நான் உங்களுக்கு செய்யறதெல்லாம் ஒண்ணே ஒண்ணுதாங்க. என்ன செல்லக்கண்ணு? நான் உயிரோட இருக்கிறதுனால தானே இவ்வளவு பிரச்சனை. நான் செத்து ஒழிஞ்சிட்டா. அருமையான யோசனைமா. பக்கத்துல ஒரு புளிய மரம் உரமாக்குது, அதுல ஒரு புடவை கட்டி நீ தொங்கு. அது பக்கத்துல ஒரு துண்டை கட்டு, அதுல உன் குழந்தைய தொங்க வச்சிடலாம். கதையா முடிஞ்சிடும். மயிலு, நான் இத்தனை நாள் கஷ்டப்பட்டது தூக்கு கயித்துக்காக இல்ல, தாலி கயித்துக்காகத்தான். மயிலு, சத்தியமா சொல்றேன், நான் செல்லக்கண்ணவை ஏத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி என் மக கல்யாணம் நடக்கணும். அந்த கதையே வேணாம். இத பாரு, நேரம் வீணாயினே போகுது. அப்புறம் மைக்கேல் அண்ணாத்த உன் பொண்ணை ஏதாவது பண்ணிட்டா என் மேல பழிய போடாத. நான் சாவறதுக்கும் கவலைப்படல, ஜெயிலுக்கு போறதுக்கும் கவலைப்படல. மாமா, நான் என்னதான் செய்யணும் சொல்லு. பின்னால வா. வா நைனா, வா. எப்படி நம்ம செட்டப் எல்லாம் எப்படி இருக்குது? என்ன இதெல்லாம்? ஊர்வலத்துக்கு தான். ஊர்வலத்துக்கா? எப்படியோ கடைசி கட்டத்துக்கு வந்துட்டேன். இனிமே மக்கார் பண்ண மாட்டேங்கிற ஒரு தைரியம் தான். பையா, தம்பி வேணா. ஸ்ரீமான் குட்டி வைத்தியர் வருகிறார். பராக் பராக் பராக். குழந்தை கொண்டாந்துட்டேன் பாத்தியா? இப்பவாவது உன்னை விட நான் திறமைசாலின்னு ஒத்துக்க. குழந்தைய தான் எடுத்துட்டு வந்தேல, என் பொண்ணை விட்டுறேன். குழந்தைக்கும் உன் பொண்ணுக்கும் என்ன சம்பந்தம்? ஏய், இப்ப அவர் என்னதாண்டி செய்ய சொல்ற? ஏம்மா, இந்த சாமிக்கு முன்னால உன் வீட்டுக்காரர் உன் கழுத்துல தாலி கட்டுறாரு. அப்புறம் என் செலவுல 2 மாலை வாங்கி வந்திருக்கேன். அத 2 பேரும் மாத்திக்கிறீங்க.
அப்புறம் அந்த வண்டியில உட்கார்ந்து இந்த கோயில ஒரு ரவுண்ட் வர்றீங்க, புரிஞ்சுதா? என்னால முடியாது. முடியாது. நகர்ந்த உன் பொண்ணு தேற மாட்டா, ஜாக்கிரதை. நைனா அனாவசியமா ரொம்ப விலைக்கு வாங்காத. அண்ணாத்த ஃபுல் லோட்ல இருக்கிறாரு. வைத்தியர் தாலி கட்டுறாரா இல்லையா? முடியாது. முடியாது. ஆமா வா இந்தா கட்டு. பெப்பே 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 பெ டும் 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 டும். மாலை கொடு, மாலை மாத்திக்கங்க. நைனா உன் வார்த்தை வாங்கிக்க. மயில, நான் தான் தாலி கட்டேனே, என் பொண்ணை விட்டுற சொல்லு. அது எப்படி விட்டுற முடியும்? இன்னும் ஒரு ரவுண்டு பாக்கி இருக்குதா? ரவுண்டா? ஆமா, அந்த வண்டியில உட்கார்ந்து ஒரு ரவுண்டு வந்தா தானே நீங்க ரெண்டு பேரும் புருஷன் பொண்டாட்டி, இது உங்களுக்கு பிறந்த குழந்தைன்னு ஊருக்கு தெரியும். ஊர்வலம் போறியா இல்ல உள்ள போட்டுமா? போற 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 போற. அப்ப போ. பாத்துக்க அம்மா நைனா காருல கையில, அம்மா நைனா காருல பிறந்த குழந்தை கையில. ஐயோ, வைத்தியம் ஆப்திகளா குட்டியா வந்த மாதிரி மாட்டினானே. அம்மா நைனா காருல, அம்மா நைனா காருல, அம்மா நைனா காருல பிறந்த குழந்தை கையில, அம்மா நைனா காருல பிறந்த குழந்தை கையில, அம்மா நைனா காருல பிறந்த குழந்தை கையில. அம்மா நைனா காருல, அம்மா நைனா காருல பிறந்த குழந்தை கையில, அம்மா நைனா காருல பிறந்த குழந்தை கையில, அம்மா நைனா காருல. ஐயா, இதெல்லாம் நமக்கு இருக்கு. ரோடு உண்டு, நம்ம உண்டுன்னு போயிடலாமா? அண்ணாத்தா நைனா கொடுத்த வாக்க காப்பாத்திட்டாரு. தங்கச்சி ரிலீஸ் பண்ணு. என் பொண்ணங்க ஆஜர் ஆஜர். மணமகளே மருமகளே வா வா உன் வலது காலை. உனக்கு ஒண்ணும் ஆகலையா? வைத்தியரே உங்க பொண்ணு பத்திரமா இருக்கா. நைனா உன்னை எங்க வழிக்கு கொண்டாடுறதுக்கு தான் இப்படி ஒரு நாடகம் நடத்தினோம். அதுக்கு ஈராவே நம்ம மைக்கு வேணும் தான். எப்படி எங்க நடிப்புல நல்லா இருக்குதா? நடிப்பாவது மண்ணாவது. வாவா. அப்பா நீங்க இவ்வளவு கீழ்த்தரமா நடந்திருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. தங்கச்சி ஏற்கனவே நைனா டல் ஆயிட்டாரு. நீ வேற புடிச்சுக்காத. வா பால்கார வீட்டுக்கு போலாம். பால்கார வீட்டுக்கா? ஆமா, நைனா கொடுத்த வாக்க காப்பாத்திட்டாரு. நான் என் வாக்க காப்பாத்த வேண்டாமா? வா. நீங்க சிரமப்படக்கூடாதுன்னு தான் நீ சுவாசி அண்ணாத்தைய நானே கூட்டாந்துட்டேன். அண்ணாத்தா உன் மாமனார் ஆசீர்வாதம் பண்ணு. வாங்க தம்பி. நீங்க எல்லாம் பெரிய மனுஷன் சொல்லி ஊர்ல உலாவிக்கிட்டு இருக்கீங்களே, என் மேல உள்ள கோபத்துல என் பொண்ணை கைவிட்டாதப்பா. அவர் கட்டிக்கிறேன்னு சொன்ன கூட நான் தயாரா இல்ல. உமா நியாயமா அவர் உன் கழுத்துலதான் தாலி கட்டணும். அப்போ உன் நிலைமை என்ன வருது? 3 வருஷமா எனக்கு அவளுக்கு தொடர்பு இருக்குன்னு கல்யாண மண்டபத்துல ஒருத்தர் சொல்லிருக்காரு. அவர் என்ன கைவிட்டுட்டு வர? மைக்கேலே ஒண்டியாவே ரொம்ப நாள் காலம் தள்ளிட்ட. இன்னைக்கு வகையா மாட்டிக்கிட்டேன். ஐயோ நானா? நம்மள விட்டுருங்கம்மா. விட்டுட முடியுமா? எங்க அப்பா ஜாதி பிரச்சனையாலதான் நம்மள பிரிச்சாருன்னு சொன்னீங்க. இப்ப அந்த பிரச்சனையே இல்ல. மைக்கேல் என்ன உன்னால நிலைமை தப்பவே முடியாது. ஏ செலக்கண்ணு வந்து நில்லு. ஏய் போடி. மயிலு வா, அப்படி சீக்கிரம் வா. சீக்கிரம் நியூஸ் வாசிடா, அப்புறம் பிளேட்டை மாத்திர போறாங்க. ஆல் இந்தியா ரேடியோ ஆச்சரப்பாக்கம் வானொலி நிலையம் மங்கள செய்திகள் வாசிப்பது ஜோர்தலை. குழந்தை பெற்ற பிறகு திருமணம் செய்து கொண்ட தம்பதியையும் திருமணம் செய்து கொண்டு குழந்தை பெறப்போகும் தம்பதிகளையும் உங்கள் சார்பாக வாழ்த்துகிறோம். இவர்களை பற்றிய உங்கள் கருத்துக்களை ஜோர்தலை கேர் ஆஃப் பிரிய சித்ரா நம்பர் 16 2வது கிராஸ் தெரு எல்லையம்மன் காலனி சென்னை 86 என்ற விலாசத்திற்கு தெரியப்படுத்தும். மீண்டும் சந்திக்கும் வரை என் சார்பிலும் இவர்கள் சார்பிலும் நன்றி கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் ஜோர்தலை.